அதாவது பாவ கிரகங்களுக்கு இடையில சிக்கின கிரகம் வேலை செய்யுமா? அதுல குறிப்பா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திருமணகாரகன் நடைபெற்றால் திருமணம் நடக்குமா? அப்போ அந்த திருமணம் எப்படி நடக்கும்? இந்த 7ஆம் அதிபதி அடைபட்டு பாவ கிரகங்களுக்குள்ள அடைபட்டு அதை நல்ல விதமா நடத்துவாரா? இல்ல அதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவாரா? அதுக்கு எப்படி ஒரு ஜாதகத்துல பாவ கிரகம் அடைபட்டு இருந்தா என்னென்ன செயல்படுன்னு அவங்க ஜாதகத்திலேயே எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறது தான் வாடிக்கையாளர்களுக்கு பதிவு பண்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிற ஜோதிட ஆர்வலருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செயலை பகிர்ந்துக்கிறேன். அப்போ நம்ம இப்போ இந்த போர்டில் கிரகங்களுடைய அடைபட்டு இருக்கக்கூடிய சுப கிரகங்களும் வலிமையான கிரகங்களையும் எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் விளக்குறேன். பூவா இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அடைபட்டால் தடையா? அதுல என்ன தடை அப்படிங்கிறதுக்கு நம்ம திருமண தடை, நண்பர்களுடைய தடை, ஒவ்வொரு செயலிலும் வளர்ச்சிக்கு உண்டான தடை. இப்போ 7ஆம் இடங்கிறது தான் வளர்ச்சி. ஒரு மனிதனுக்கு 6 கட்டம் அப்புறம் ஒரு வளர்ச்சி வருதுன்னா அது 7ஆம் கட்டம் தான் லக்னம். ஒருத்தர் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைவாரான்னு பார்க்கறதுக்கு 7ஆம் இடம் தான். ஒருத்தர் ஒரு நண்பர் கூட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைவாரான்னு பார்க்கறதுக்கு 7ஆம் இடம் தான். 7ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 7ஆம் அதிபதி 10ல் இருந்தாருனாவே அவரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தொழிலில் வளர்ச்சி அடைவார், இல்லைன்னா வளர்ச்சி அடைய மாட்டார். அப்போ இதை எப்படி நாம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தில் ஒரு முறை இருக்கு, விதி கதி மதின்னு சொல்லிட்டு. அதுல விதிங்கிறது அவங்க லக்னம். அப்ப அதே மாதிரி நம்ம திருமணத்துக்கு இந்த 7ஆம் அதிபதி பாவ கிரகங்களுக்குள்ள அடைபட்டால் அதை விதி சதி பதின்னு எடுக்கிறோம். எப்படி? விதி சதி பதி. சதிபதினா கணவன் மனைவின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பழைய பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, சதிபதி விரோதம் அப்படிங்கிற மாதிரி. இங்க விதி சதி பதி. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் விதி சதி பதின்னு ஒரு பாகம் இருக்கு. அதுல அந்த இடத்துல சதி கட்டாலும் பதி கட்டாலும் அந்த திருணத்துல அந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நாம எடுத்துக்கலாம், சுபகிரகங்கள் இப்போ ஒரு கலத்திரகாரகனாக சுபகிரகங்கள் வருது. குரு வராரு, சுக்கிரன் வராரு, சந்திரன் வராரு, புதன் வராரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு இடையில புதன் சிக்கி இருக்கிற மாதிரி. ஏன்னா ராகு கேதுக்கு இடையில புதன் சிக்க மாட்டாரு, கேது ஆப்போசிட்ல இருந்தா பார்ப்பாரு. அதே மாதிரி சனி கேது இடையில சுக்கிரன் வருவார். அப்போ காலச்சக்கரத்துக்கு கலத்திரகாரகன் யாரு? 2 7 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் காலச்சக்கரத்துக்கு கலத்திரகாரகன். அப்போ இந்த சுக்கிரன் சனி கேதுக்கு இடையில போய் சிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், அங்க திருமணம் நடக்காதுன்னு சொல்லிடலாமா? திருமணம் நடக்காதுன்னு சொல்ல முடியுங்களா ஐயா? சனி கேது கடையில போய் ஒரு ஜாதகத்துல கலத்திரகாரன் சுக்கிரன் சிக்கிறாரு, திருமணம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா? லேட்டாகு. சரி, அப்போ இது 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு சுக்கிரன் 2க்கும் 7 கூடையவன், மாரகாதிபதி பாதகாதிபதி. சாரி, 2 பேரும் மாரகாதிபதி. இந்த மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த சனி கேது இடையில சிக்கினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு அதாவது சங்கடப்படக்கூடிய விஷயம் நடக்கும், ஒரு உயிர் இழப்பு நடக்கும். ஏன்னா சனிங்கிறது ஆயுள்காரகன், கேதுங்கிறது முடிச்சு விடுறது. அந்த இடத்துல போய் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய கலத்திராதிபதி போய் சிக்கினாருன்னா அங்க கலத்திரம் நடந்ததுக்கு அப்புறம் மாரகம் நடக்கும். அது யாருக்கு நடக்குங்கிறது அவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்ப குரு ஒரு சுபகிரகம், அவர் செவ்வாய் சூரியனுக்கு இடையில சிக்கிறார். செவ்வாய் சூரியனுக்கு இடையில சிக்கிறார், அவர் கலத்திரகாரகனா வர்றாரு. குரு கலத்திரகாரகனா வர்றாரு, செவ்வாய் சூரியனுக்கு இடையில் சிக்கிக் கொள்கிறார். அப்ப குரு கலத்திரகாரகனா 7ஆம் அதிபதியா செவ்வாய் சூரியனுக்கு இடையில சிக்கி அங்கு சதிங்கிற இடத்துல குரு உக்காந்து இருந்தாரு அப்படின்னா
என்ன ஆகும்? கணவருக்கு எப்பொழுது ஒரு தொழில் நஷ்டம், பொருள் நஷ்டம் வரும். அதே மாதிரி ஒரு பிரிவை தரும். அது எந்த விஷயத்திலயா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பிரிவை தரும். அந்த பெயரை சொல்லி ஒரு பிரிவு வரும். அப்ப அதிலிருந்து நாம இந்த விஷயத்த கரெக்டா பார்த்துக்கணும். அந்த இடத்துல பதி வந்தாங்கன்னா மனைவி பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். விதி வந்தால், சதி வந்தால் கணவனுக்கு மனைவிக்கும் குழந்தை பிரச்சனையினால ஒரு பிரிவு வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதையெல்லாம் நம்ம ஜாதகத்துல பார்த்துக்கணும். இந்த விதி சதி பதிங்கிறத நாம உறுதியா பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல புதன் போய் சிக்கிக்கிறாரு. அப்ப இந்த புதன் வந்து ஒரு சனி கேது கடையில சிக்கிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ அந்த புதன் சனி கேது கடையில சிக்கும் பொழுது புதன்கிறது 2 பேர், ஈருடல் ஓர் உயிர் தான் புதன். எப்படி? ஈருடல் ஓர் உயிர் தான் புதன். இந்த புதன் போய் சனி கேது கடையில சிக்கிட்டாருன்னா அந்த ஈரு உயிர்ல ஓர் உயிருக்கு பிரச்சனை வரும்னு அர்த்தம். இதெல்லாம் ஜாதகத்துல 10 பொருத்தம் இருந்தாலும் வரும்னு அர்த்தம். அதை பார்த்துக்கணும். நாங்க ஜாதகத்துல 10 பொருத்தம் இருந்தது, திருமணம் பண்ணணும், ஜோசியர் சொன்னாரு அப்படின்னா ஜோதிடர் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு தூரம் அந்த நேரம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். அவர் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க அதையே பண்ணுவீங்க. அப்போ ஒரு ஜோதிடர் சொல்றப்ப அதை நம்ம யோசிச்சுக்கணும். அப்போ இந்த புதன் சிக்கினார் அப்படின்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதனால பிரிவு வரும். அதே மாதிரி சந்திரன் வந்து சனி ராகு கடையில சிக்கிக்கிறாரு. சந்திரன் சனி ராகு கடையில சிக்கிக்கிறாரு. சந்திரன் வந்து இப்போ அதே மாதிரி எல்லா கிரகம் விதி சதி பதின்னு அந்த இடத்துல வந்து லாக் ஆகி அப்போ சதியில லாக் ஆகுதா பதியில லாக் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ன உறவுல வருது, அது ஆண்ல வருதா பெண்ணுல வருதா இல்ல வாரிசுல வருதா இல்ல அப்பா ஸ்தானத்துல வருதா மாமியார் ஸ்தானத்துல வருதா மாமனார் ஸ்தானத்துல வருதா, அவங்கனால நமக்கு பிரச்சனை வருமாங்கிறதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம். அவங்களால நமக்குமா டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு ஜாதகமும் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கணும், சரியா இருக்கணும். இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜாதகம் தவறாக இருந்தால் பலன் தவறாகவே வரும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜாதகம் எப்படிங்க சரியா இருக்கு, நீங்க இந்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்தையெல்லாம் கணக்கு போட வேண்டாம். ஒரு நட்சத்திரத்துடைய நேரம் எவ்வளவு நேரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய 50-60% தன்மையை ஒருத்தர் அனுப்புவார். அதே மாதிரி ஒரு பாவகத்துல லக்ன சந்தியில நின்னாலும் சரி ஒரு கிரகம், அதாவது கடைசி ஒரு டிகிரியில அல்ல 0.3 டிகிரியில இருக்கார் அவரு. இப்ப வந்து ஒரு விருச்சிக இலக்கத்தினர் இருக்கார், அதுக்காக தனுசுல போட்டெல்லாம் பலன் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு தந்தையுடைய ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவரு தான் தந்தை, வேற யாரும் தந்தை அல்ல. என்ன சரியா இல்லைங்களா? அதாவது அதனால அந்த குணம் ஒருத்தர் அதையெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இருந்ததுனால அதை நாம வந்து ஓகேன்னு சொல்லிட்டோம். அப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரிவு வந்துடும். ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரச்சனையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு கிடைச்சு நிலைக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு நிலைச்சு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. அப்போ அது கிடைக்குமா, நிலைக்குமா, சந்தோஷம் இருக்குமா, இதுதான் நமக்கு தேவை. அப்ப அதுக்கு தகுந்தது என்ன? பொருத்தத்தை பார்க்கணும். அது விதி சதி பதியில் இருக்குதா, அது கெடுதல்ல இருக்குதா, இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தா அது எங்கேயும் இல்லைன்னு பாட்டு பாடிட்டு தான் இருக்கணும். அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னா ஜோசிக்காரங்க நாம சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னென்னமோ சொன்னாங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து கேட்டவங்களும் வச்சுக்க மாட்டாங்க, சொன்னவங்களுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா இதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு திருமண பொருத்தத்திற்காக இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி இணைவிற்காக இருந்தாலும் சரி, ஒரு நிச்சயதார்த்தம் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த விதி சதி பதியில கிரகங்கள் பலமாக இருக்கிறதா, சுபகிரகங்கள் பார்க்கிறதா, பாவகிரகங்களுக்குள் தடைபடாமல் இருக்கிறதா அப்படின்னு உறுதியா பார்த்துக்கணும். பார்க்கல அப்புறம் நமக்கு எல்லாம் பார்க்காமலே போயிடும். இப்போ அதனாலதான் உங்களுக்கு வந்து பாவ கிரகங்களுக்குள் அடைபட்ட கிரகம்னு சுபகிரகத்தில பாவ கிரகத்தில் அடைபட்டு 7ஆம் அதிபதி தடைபட்டால் அது தடையான்னு போட்டிருக்கேன். எந்தெந்த விஷயத்துல தடை பண்ணுவாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அந்த இடத்தை சரி பண்றதுக்கு என்ன, அதுக்கு எப்படி நாம வந்து செயல்படலாம் அப்படிங்கிறத உங்க ஜாதகம் சொல்லி தரும்.
அந்த ஜாதக முறையில் நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அப்போ இந்த விஷயம் இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த அது ஒரு 2 பாவகிரகங்களுக்கு இடையில் ஒரு சுபகிரகம் சிக்கி கொண்டால் அது பாவகத்தாரி தோஷம் யோகம். என்ன சொல்லியிருக்காங்க? 2 பாவகிரகங்களுக்கு இடையில் ஒரு சுபகிரகம் சிக்கி கொண்டால் அது பாவகத்தாரி யோகம்னு சொல்லிட்டான், தோஷம்னு சொல்லல. பாவகத்தாரி யோகம். அப்போ இந்த பாவ கத்தாரின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுபத்தோட செயலை தடுக்கக்கூடிய செயல், கத்திரிக்கக்கூடிய செயல், தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் செயலில் தத்தளிக்கிறது. அப்போ அந்த தத்தளிப்பை தடுக்கக்கூடியது எந்த கிரகம், எந்த வீடு, எந்த இடம் அப்படிங்கிறத நாம அதுல சரியா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு திருமணத்தை பண்ணினா மட்டும்தான் இந்த காலத்துல பிரியாம இருப்பாங்க. இப்போ ஒரு திருமணம் பண்றது முக்கியம் இல்ல, அவங்க இணை பிரியாமல் இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. அவன் ரோட்ல நின்று அடிச்சுக்கிறான், வீட்டுல போட்டு அடிச்சுக்கிறான், 2 பேரும் கட்டி போட்டு புரண்டுக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. ராத்திரி சந்தோஷமா இருந்து சங்கடம் இல்லாம அடுத்த நாள் காலையில வேலையை பார்க்கறாங்களேங்கிறது முக்கியம். அதுக்கு என்ன நடக்கும் ஜாதகத்துல அதை பார்த்துக்கணும். அதை பார்த்தா நம்ம பலமா அந்த ஜோடி இணைவா இருக்கும். உங்ககிட்ட 10 பேர் ஓடி வருவான், போதுங்க. ஒருத்தர் மேக்சிமம் எத்தனை வருஷம் வாழணும்னு நினைப்போம்? ஒருத்தர் 60 வயசு வரைக்கும் இருக்காருன்னா ஒரு 30 வயசு வரைக்கும் குடும்ப குட்டியா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த 30 வயசு வரைக்கும் குடும்ப குட்டியா இருக்கிற பாக்கிய ஜாதகத்துல இருக்கணும்ல. சரி, அப்ப ஜாதகத்துல தான்ப்பா இருக்குது, நம்ம நடைமுறையில பார்க்கலையே அப்படின்னா அதுக்கு திருமண முகூர்த்தம் முக்கியம். என்னாச்சுப்பா? அப்படியா? அப்போ ஜாதகத்துல இருக்குதப்பா. லாஸ்ட் பார்த்தா எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வந்து பாவகிரகத்தை பார்த்தோம், புண்ணிய கிரகத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த கிரகம் இந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குதான்னு பார்த்தேன், ராத்திரிக்கும் பார்த்தோம், பகலுக்கும் பார்த்தோம், ஆனா லாஸ்ட் பார்த்தா எங்க வீட்டுல வந்து இருக்கிறத தான் பார்த்தோம் அப்படிம்பாங்க. இது பாக்குறப்ப நமக்கு என்ன தோணும்? எல்லாமே நம்ம யோசிச்சு தாண்டா பார்த்து பொருத்தத்தை சேர்த்துனா, ஆனா பொருத்த வருத்தம் பண்ணிருச்சா, இது என்ன பண்றது அப்படிம்பாங்க. அது சொல்ற நமக்கு ரைமிங்கா இருக்கும், வாழ்ற அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். அப்போ ஒருத்தருடைய சங்கடத்தை நாம உணர்ந்துதான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். அப்போ அந்த செயல்படுத்துறப்போ நமக்கு அந்த நேரத்துல தாலி கட்டக்கூடிய முகூர்த்த நேரம், அந்த அன்னைக்கு இருக்கிற நட்சத்திராதியுடைய தசையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு முகூர்த்தத்துல தாலி கட்டுவோம், அப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கும். இப்போ அந்த நட்சத்திரக்குண்டான தசை தான் அவங்கள எத்தனை வருஷம் வாழணும்னு தீர்மானிக்கும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது, யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த தசைக்கு 10 வருஷ தசைனா 10 வருஷம் தான் நல்லா இருப்பாங்க, அதுக்கு மேலே நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால தசாநாதன் எப்பவுமே 20 வருஷம், 19 வருஷம், 18 வருஷம் முழுமையாக இருக்கக்கூடிய தசாநாதன் வரும்பாரி முகூர்த்தம் வைக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க நம்ம ஆளுங்க விவரமா, பூர நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, அது 20 வருஷம் இல்ல. பூரட்டாதியில பண்ணக்கூடாது, அது 16 வருஷம் இல்ல அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, சுவாதி நட்சத்திரத்துல பண்ணலாம், திருவாதிரை நட்சத்திரத்துல பண்ணலாம், பூச நட்சத்திரத்துல பண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம திருமணம் அப்படிங்கிறது அமைகிறது நமக்கு அந்த நட்சத்திரம் வரலைன்னா அந்த நாளை பயன்படுத்தணும். இப்போ பூர நட்சத்திரம் வியாழக்கிழமையை பயன்படுத்தணும். ஏன்னா மலையாளத்துக்கு வாழ வைக்கணும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைங்கிறத அப்படி சொல்றது. அப்போ குரு பார்க்கிறாருன்னா குருவோட அன்னைக்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை வராது. அப்ப அந்த வைக்கிற அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசாபூத்திநாதன் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். எதுக்கு? பாவகத்துக்கா? நடக்கக்கூடிய தசாபுத்திநாதனுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு பொண்டாட்டி புருஷனும் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா அப்புறம் போராடினா நீ வெல்லலான்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, ஒருவருடைய திருமண காலங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த திருமண காலம் தான் வந்து குழந்தையிலிருந்து, ஒரு வளர்ச்சியிலிருந்து, தொழிலிருந்து, குடும்ப ஒற்றுமையிலிருந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. அதனாலதான் 6 கட்டத்துக்கு அப்புறம் கொண்டு போய் 7வது கட்டத்தை வச்சான். ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது முயற்சியில ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஒரு புது அனுபவத்துக்கு போகணும். அதனாலதான் கொண்டு போய் சனியை கொண்டு போய் கலத்திரஸ்தானத்துல உச்சம் பண்ண வச்சான். கண்ணீர் வர வைக்குவேன், சந்தோஷப்படுத்துவேன், அனுபவப்படுவேன், சந்தோஷப்படுவேன். அங்க கொண்டு போய் சனி உச்சமா இருந்தா சனி என்ன பண்றாரு? கவலையை கொடுப்பார், அனுபவத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி ஒரு திருமண பொருத்தத்துக்கும் பாவகத்திற்கும் விதிபதி சதி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து செய்யும் பொழுது திருமணம் பிரியாது என்று உறுதியான ஒரு வாக்கை சொல்லி இந்த வாய்ப்பு தந்த லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் கவிதா லட்சுமி அவர்களுக்கும் இந்த மாதாந்திர கருத்தரங்கம் 3வது கருத்தரங்கம் இன்னும் பல கருத்தரங்களுக்கான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளத்துடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அதே மாதிரி ஒரு தகவல், ஆகஸ்ட் 23ஆம் தேதி, அதாவது வருகிற ஆகஸ்ட் 22, 23ஆம் தேதி பாலக்காட்டில் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை நான் வச்சிருக்கேன். அது தொடங்கி ஒரு 2 வருஷம் முடிஞ்சுது. இப்போ 3வது வருஷம் தொடங்க போகுது. இதில் முதல் கருத்தரங்க வைக்காம முதல் மாநாடாக வைக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு எல்லா ஜோதிடர்களும் அவர்களுடைய மாநாடு போல நினைத்து வந்து வருகை தந்து ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, யாரையும் தனித்தனியாக கூப்பிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வர்றப்போ எல்லாத்தையும் கூப்பிடுவேன். ஒவ்வொரு மேடையிலையும் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் இந்த தகவலை சொல்லிடுறேன். எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது ஃபோன் நம்பர் 8835155656 8835155656. எல்லாரும் கண்டிப்பாக வந்து அதில் பங்கெடுக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு ஆகஸ்ட் 22, 23 விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.